ஓம் நமோ வெங்கடேஷாய். டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி அம்மவாரி கோயிலோட ஆர்ஜித சேவாஸ் அருமையாக இருக்கும். திருமலையில் எப்படி ஆர்ஜித சேவாஸ்லாம் செய்கிறாங்களோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி செய்வாங்க. ஒரு சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் புக் பண்ண போகிறதா இருந்தால் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் சில டிக்கெட்ஸ் ஆன்லைனில் தான் நமக்கு கொடுப்பாங்களும் கூட. இந்த டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா முந்தின மாதம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, அடுத்த மாதத்துக்கு உண்டானது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆகஸ்ட்டுக்கு ஜூலை 25 தேதி போல் காலையில் 10 மணிக்கு ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமமோட சேர்த்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த ரிலீஸ் பண்ணுற டே சண்டேவாக இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு கோயிலில் ஆர்ஜித சேவாவோ இல்லை எந்த சேவா டிக்கெட் புக் பண்ணாலும் சரி, மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு அந்தந்த கோயிலோட தான் நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணணும் டிக்கெட்ஸ். அண்ட் அதே டிக்கெட்டோட தான் கம்பேர் பண்ணிக்கணும். நீங்கள் திருமலையில் ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு திருச்சானூரில் புக் பண்ண முடியுமானா முடியும். அந்த கோயில் புக்கிங் வேறு, இந்த கோயில் புக்கிங் வேறு. கீழ் திருப்பதிலேயே ஸ்ரீனிவாச மங்காபுரமில் புக் பண்ணிவிட்டு திருச்சானூர் அலமேலு மங்காபுரம்லேயும் புக் பண்ணிக்க முடியானா முடியும். ஒரு கோயிலுக்கும் நீங்கள் தனித்தனியாக தான் புக்கிங் ரூல்ஸ் கேல்குலேட் பண்ணிக்கணும். அண்ட் ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அதே டிக்கெட்டை புக் பண்ணுறப்ப தான் அந்த டைம் டேஸ் கேப்பும் பார்த்துக்கணும். ஜென்ரலாக ஒரு லாகின்ல ஒரு டிக்கெட் இல்லைனா மேக்ஸிமம் 2 டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். சில டிக்கெட்ஸ் எல்லாம் மினிமம் தான் கோட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க, சீக்கிரமாகவே தீந்துடும். அந்த மாதிரி ஸ்பெஷல் டிக்கெட்ஸ் எல்லாம் நீங்கள் புக் பண்ண போகிறதா இருந்தால் ஒரு நம்பருக்கு 2 நம்பருக்கு நீங்கள் லாகின் செய்து வச்சுக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக இருக்கிறதுல புக் பண்ணுறப்போ கன்ஃபார்மாக நமக்கு டிக்கெட்டும் கிடைக்கும், எரர் இல்லாமல். 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 9:58 போல் டிடிடி ஆப்பில் ஒரு நம்பர், டிடிடி போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.inல ஒரு நம்பரில் லாகின் செய்துக்கோங்க. கரெக்டாக 10 மணிக்கு லோக்கல் டெம்பிள்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. பத்மாவதி அம்மவாரி கோயில் இருக்குது. இதில் சுப்ரபாதம் இருக்குல்ல, வெள்ளிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் நீங்கள் சுப்ரபாதம் சேவா புக் பண்ணுறீங்க அப்படின்னா 50 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 50 ரூபா ஒருத்தருக்கு. காலையில் 4:30 மணி போல் சேவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆஃப்லைன்லேயும் கொடுப்பாங்க, பட் அதுக்கு ரொம்ப சீக்கிரமாக போய் நம்ம கேட் 3 கிட்டே வெயிட் பண்ணணும். ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்து ஒரு சுப்ரபாதம் சேவா ஃப்ரைடே இருக்குது பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் வெள்ளிக்கிழமைகளில் சுப்ரபாதம் சேவா சீக்கிரமாக செய்வாங்க, அது ஒன்று. மற்ற நாட்களில் நீங்கள் சுப்ரபாதம் சேவா புக் பண்ணுறீங்கன்னா தாயார் சன்னதிக்கு முன் மண்டபம் வரைக்கும் அனுமதிப்பாங்க. ராமானுஜர் விஸ்வக்ஷனெல்லாம் இருப்பாங்கள, அது வரைக்கும் அனுமதிப்பாங்க. வெள்ளிக்கிழமை நீங்கள் புக் பண்ணுறப்போ டைமும் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். அண்ட் ஜென்ரலாக நம்ம ஃப்ரீ தரிசனம்லாம் போனால் மணிமண்டபம் வரைக்கும் தரிசனம் செய்வோம்ல, அது வரைக்கும் தான் தரிசனம் செய்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. அதுதான் 2 சுப்ரபாதம் சேவாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதுக்கடுத்து ஆஃப்லைனில் சஹஸ்ர நாமார்ச்சனான்ட்டு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 5 லேடிஸில் நம்ம சுப்ரபாதம் சேவாவில் போகிறோன்னா வலது கால் எடுத்து வச்சு வாங்கன்னு சொல்லி அவங்க கொடுக்குற மங்கள பொருட்கள் தாயார்கிட்ட வச்சு திருப்பி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அத்தனை பேருமே உள்ளே அனுமதிப்பாங்க. அதே மாதிரி தான் சஹஸ்ர நாமார்ச்சனாவும் இருக்கும். 100 ருபீஸ் டிக்கெட். ஆஃப்லைனில் மட்டும்தான் அது கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் போகிறப்போ சுப்ரபாதம் தீந்துருச்சு அப்படின்னா சஹஸ்ர நாமார்ச்சனா வாங்கிக்கோங்க. 100 ருபீஸ் ஒரு டிக்கெட். அதுலேயே நம்ம உள்ளே தான் போய் தரிசனம் செய்வோம். டிஃப்ரென்ஸ் இருக்குது அது ரெண்டுக்குமே. அந்த சஹஸ்ர நாமார்ச்சனா கூட வெள்ளிக்கிழமை உள்ள அனுமதி கிடையாது. ஃப்ரீ தரிசனமெல்லாம் போனால் எந்த அளவுக்கு இருந்து நம்ம தரிசனம் செய்வோமோ மணிமண்டபம், அது வரைக்கும் தான் அனுமதிப்பாங்க. சஹஸ்ர நாமார்ச்சனா ஆஃப்லைனில் கொடுப்பாங்க. இந்த சுப்ரபாதம் சேவா முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கும். ஸோ இதுதான் சுப்ரபாதம் சேவா சஹஸ்ர நாமார்ச்சனா சேவாவோட டிஃபரன்ஸ். கல்யாணோத்சவம் டெய்லியும் நடக்கக்கூடிய சேவா 500 ரூபாய் டிக்கெட்டில் 2 பேர் போகலாம். ஃபஸ்ட்டு உற்சவ தாயாரோட கல்யாணம் முகமண்டபத்தில் தரிசனம் செய்துட்டு சுபதம் என்ட்ரி வழியாக நம்மளை சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் சேவா இருக்கும். இதுவுமே ஆஃப்லைன்லேயும் கொடுப்பாங்க. 9:30 மணிக்கு போய் வாங்கிக்கணும். அதுவுமே ஆன்லைனில் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. உத்தரியம் ப்ளவுஸ் பீட்டும் கொடுப்பாங்க கல்யாணோத்சவம் சேவாக்கு. ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் டேஸ் இருந்தால் இதை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்து அஷ்டதலபாத பத்மாரதனம் சேவா திங்கட்கிழமைகளில் நடக்கக்கூடிய சேவா 300 ரூபா ஒரு டிக்கெட். ஆன்லைனில் எனக்கு தெரிஞ்சு 20 டிக்கெட் தான் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே தீந்துடும். அருமையாக இருக்கும். அஷ்டதலபாத பத்மாரதனா சேவா 108 தாயாரோட திருநாமம் சொல்லி தங்க இதழ்
தாமரை பூவை தாயாருக்கு சமர்ப்பணம் செய்வாங்க. உள்ளே உக்காந்து தரிசனம் செய்யலாம். கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டா. டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிக்கெட்டுக்கு வடப்பிரசாதம் கொடுப்பாங்க, லட்டுவோடு சேர்த்து. ஆஃப்லைனில் கொடுப்பாங்க. 6:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி அஷ்டதலபாத பத்மரதனா திங்கக்கிழமை நடக்கக்கூடிய சேவை. அதுக்கு 6 மணிலேருந்தே வெயிட் பண்ணுவாங்க. ஆதார் காமிச்சு நம்ம வாங்கிக்கலாம். கோட்டா இருக்குது, தீர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம டிக்கெட் கிடைக்காது. பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறதுக்கு. இல்லைன்னா காலையில் 6 மணி போல் வெயிட் பண்ணுறோன்னா 6:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி குங்குமார்ச்சனை கவுண்டருக்குள்ள கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் அங்கே கொடுப்பாங்க. அடுத்து வஸ்திர அலங்கார சேவா. வெள்ளிக்கிழமை தாயாருக்கு அபிஷேகம் செய்வாங்க. அந்த அபிஷேகம் சேவா நடக்கிறதுக்கு முன்னாடி தாயாருக்கு சாத்தக்கூடிய வஸ்திரம் ஆண்களுக்கும் அபிஷேக அந்த சொம்பு பெண்களுக்கும் கொடுத்து மேலே தாளங்களோட கோயில் உள்ள ஊர்வலம் மாதிரி வந்து முன்பட்டமத்திலேயே முன்னாடி உட்காரப்பாங்க. வஸ்திர அலங்கார சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் 10,000 ரூபாய் ஒரு டிக்கெட்டில் கப்பல் டிக்கெட் இது. வெள்ளிக்கிழமையில் நடக்கிற அபிஷேகம் சேவா, அதாவது 500 ரூபாய் ஒரு டிக்கெட். அது சிங்கிளாக கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வஸ்திர அலங்கார சேவா டிக்கெட்ஸ் கொஞ்சம் ஹோல்டர்ஸ் முன்னாடி உட்காந்து உள் மண்டபத்தில் தரிசனம் செய்வாங்க. சில டைம் அபிஷேகம் டிக்கெட் ஹோல்டர்ஸ்லாம் அந்த மணிமண்டபத்தில் இருந்து தரிசனம் செய்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே நல்லா கிளியராக தாயார் தெரிவாங்க. 1.5 மணி நேரம் தாயாரோட அபிஷேகம் எப்படி திருமலையில் பெருமாளுக்கு செய்கிறாங்களோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் செய்வாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். அபிஷேகம் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆஃப்லைனில் என்ன ப்ரொசீஜராக நம்ம முத நாள் ஆஃபீஸில் போய் லெட்டர் எழுதி கொடுக்கணும். கோட்டா இருக்குது அப்படின்னா அவங்க கால் பண்ணால் நம்ம பே பண்ணி மறுநாள் தரிசனத்துக்கு போகலாம். அது அவைலபிலிட்டி பொறுத்து தான் ப்ராசஸ் அதிகம். அதுவும் இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்ட்டு எக்ஸாக்டாக தெரியல. இதுக்கு முன்னாடி இருந்தது இந்த ப்ராசஸ். பெஸ்ட்டு நீங்கள் அபிஷேகம் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே தீந்துடும். மினிமம் டிக்கெட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே கிளிப் போர்ட் மெத்தடில் ஒரு நம்பருக்கு 2 நம்பரை லாகின் செய்து புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நல்ல வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம புக் பண்ணிக்கலாம். அடுத்து வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி பூஜா நடத்துவாங்க. 100 ரூபா தான் அந்த டிக்கெட்டோட காஸ்ட். ப்ளவுஸ் பீட் பிரசாதமாக கொடுப்பாங்க. உற்சவ தாயாருக்கு லக்ஷ்மி பூஜா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சுபதம் என்ட்ரி வழியாக மூலவர் தாயாரை மணிமண்டபம் வரைக்கும் இருந்து தரிசனம் செய்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. மணிமண்டபம் அப்படிங்கிறது ஃப்ரீ தரிசனம்லாம் போனால் எந்த அளவுக்கு இருந்து தரிசனம் செய்வோமோ அந்த இடத்துல இருந்து தரிசனம் செய்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. ஆனால் சுபதம் என்ட்ரி 100 ருபீஸில் குங்குமார்ச்சனை உற்சவ தாயாருக்கு செய்துட்டு நம்ம கிட்ட போய் தரிசனம் செய்யலாம் உற்சவ தாயாருக்கு. அடுத்து சுபதம் என்ட்ரி வழியாக போய் மூலவர் தாயாரை மணிமண்டபம் வரைக்கும் தரிசனம் செய்யலாம். 100 ருபீஸ் தான் இந்த டிக்கெட். சிங்கிளாக கூட புக் பண்ணிக்கலாம். இதுவுமே ஆஃப்லைனில் கொடுப்பாங்க தான். ஒரு 8 மணி போல் நம்ம போய் வெயிட் பண்ணணும். கோட்டா அப்பப்போ மாறும். சில டைம் கிடைக்கும், சில டைம் கிடைக்காமல் இருக்கும். அது கூட நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. புஷ்பாஞ்சலி சேவை சனிக்கிழமைகளில் நடக்கக்கூடிய சேவை. இந்த டிக்கெட்டுமே ஆஃப்லைன்லேயும் கொடுப்பாங்க தான். எப்போவுமே ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு உள்ளே அனுமதிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்லைனில் கோட்டா உண்டு. அதன்படி தான் நமக்கு டிக்கெட் கிடைக்கும். ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 300 ரூபாய். டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். புஷ்பாஞ்சலி அருமையாக இருக்கும். சனிக்கிழமைகளில் காலையில் செய்கிற சேவை இது. அடுத்து அஷ்டோத்தர சதகலசாபிஷேகம். ஒவ்வொரு மாதமும் ஃபஸ்ட்டு வெட்னஸ்டே செய்கிற சேவா. 1000 ரூபாய் ஒரு டிக்கெட். இதுவும் அட்டன் பண்ணிவிட்டு வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். தாயார் உற்சவ தாயாருக்கு முன்னாடி தான் உட்கார வச்சு இந்த அபிஷேகம் செய்வாங்க. சாரி, இந்த சதகலசாபிஷேகம் செய்வாங்க. இந்த கலசாபிஷேகம் செய்கிறதெல்லாம் உள் மண்டபத்தில். அதனால் உள்ளே யாருமே உட்கார மாட்டாங்க. எல்லாருமே மணி மண்டபத்தில் தான் உட்காந்து அந்த அபிஷேகம் ரொம்ப நல்லாயிருக்கும். 1000 ருபீஸ்னாலும் ஒர்த்தாக இருக்கும். அவ்வளோ சொம்பு அதெல்லாம் கலசம்லாம் வச்சு அபிஷேகமெல்லாம் செய்கிறது. ஃபஸ்ட்டு வெட்னஸ்டே மட்டும்தான் இந்த டிக்கெட். டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மீதி லக்ஷ குங்குமார்ச்சனா ஆனுவல் சேவா, வசந்தோச்சம் ஆனுவல் சேவா, மீதி எல்லாமே ஆனுவல் சேவா. அந்த ஆனுவல் சேவாவில் வர்ற சுப்பிரபாதம் அதெல்லாம் பவித்ரோட்சம் ஆனுவல் சேவா, புஷ்பயாகம் ஆனுவல் சேவா, தனுர் மாதத்தில் வர சுப்பிரபாதம், திருப்பாவாட சேவா, வியாழக்கிழமைகளில் திருப்பாவாட சேவா. அதுவும் அப்படி தான் 1000 ரூபாய் ஒரு டிக்கெட். ஜிலேபி பிரசாதம், தேன்குழல் பிரசாதம் அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்படி திருமலையில் செய்கிறாங்களோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் தாயாருக்கும் இந்த திருப்பாவாட சேவா செய்வாங்க. பட் சேவாவே அந்த மணிமண்டபத்தில் தான் நடக்கும். அதனால் நம்ம அந்த இடத்துல இருந்து தான் தாயாரை மூலவர் தாயாரை பார்த்த மாதிரி தான் உட்காந்துருப்போம். பட் சேவா உள்ளே நடக்காது, வெளியில் நடக்கும். அதாவது மணிமண்டபத்தில்.
ஜிலேபி பிரசாதம் திருமலை ஸ்ரீவாரி கோயிலில் வாங்கணுன்னா லக்கி டிப்பில் நம்ம திருப்பாவாடை சேவாவில் செலக்ட் ஆகி 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கணும். பட் இங்கே தர்ஷன் டிக்கெட்டுக்கு பிரசாதமாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க தேன் குழலோட. இன்னும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருப்பாவாடை சேவா டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. யாராவது ஆஃப்லைனில் வாங்கியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மீதி எல்லாமே அந்தந்த மாதமும் இல்லை ஆனுவல் சேவாவும் ஓப்பன் பண்ணுறது, அந்த விசேஷ நாட்களில் வர்றது சுப்பிரபாதம் சேவா அந்தந்த டேக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறது. இது இல்லாமல் ஜென்ரலாக ஆஃப்லைனில் கிடைக்கக்கூடிய டிக்கெட்ஸ் திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி தாயார் கோயில்னால் சுப்பிரபாதம் சேவா, அடுத்து சஹஸ்ரநாமர்ச்சனா, அதுக்கப்புறம் ஆர்ஜித சேவாஸ் அன்னைக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா சில டிக்கெட்ஸ் கவுண்டர்லேயே வாங்கிக்கலாம். கல்யாணோத்சவம் ஆஃப்லைனில் கொடுப்பாங்க, லக்ஷ்மி பூஜா கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை அபிஷேகம் முடிஞ்ச உடனே அபிஷேக அலங்கார தரிசனம்னு ஒன்று இருக்குது 250 ரூபாய்க்கு. அது ஆஃப்லைனில் மட்டும்தான் கொடுப்பாங்க. 7 மணி போல் டிக்கெட் கொடுப்பாங்க. 6 மணிக்கே நமக்கு வெயிட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு 6 மணிக்கு டிக்கெட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அபிஷேகம் முடிஞ்ச அந்த அலங்காரத்தில் நம்ம தாயாரை தரிசனம் செய்யலாம். குங்குமார்ச்சனா ஆஃப்லைனில் மட்டும்தான் கொடுப்பாங்க. 3 to 4 அந்த சேவா நடக்கும். அதுக்கு 2:30 மணிலேருந்தே வெயிட் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் டேஸ் இருந்தால் கேன்சல் பண்ணிடுவாங்க. கன்ஃபார்ம்டாக வேணும் அப்படின்னா ஒரு 2:30 மணிக்கே போய் வெயிட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஆல்மோஸ்ட் கொடுக்க தான் செய்வாங்க. சில டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா 3:30 மணிக்கெல்லாம் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் கன்ஃபார்ம்டாக வேணும் குங்குமார்ச்சனா டிக்கெட்னா கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற குங்குமார்ச்சனா கவுண்டரில் வாங்கிக்கலாம். ஆஃப்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. 250 ரூபா ஒருத்தருக்கு. ஆர்ஜித சேவாஸில் போனால் ட்ரெஸ் கோடில் போங்க. அதாவது வேஷ்டி மஸ்ட்டு, ஜென்ஸுக்கு சாரி, லேடிஸ்க்கு சுடிதார் போட்டுருந்தா துப்பட்டா, மொபைல், ஸ்மார்ட் ஃபோன்லாம் அலோட் கிடையாது. அடுத்து ஏகாந்தம் சேவா டெய்லி நைட்டு ஒரு 8:45 ஆறு வெள்ளிக்கிழமைனா ஒரு 9 மணி போல் பொது தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பொது தரிசனம் முடிய போது ஏகாந்தம் சேவா டிக்கெட்லாம் கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க கேட் நம்பர் 3லன்னு. ஒரு டிக்கெட் 50 ரூபா. ஒரு 8:30 மணிக்கு போய் கேட் நம்பர் 3 கிட்டே இருக்கிற கவுண்டரில் வெயிட் பண்ணால் ஏகாந்தம் சேவா முன்னாடியாக இருந்து பார்க்குறப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும். தாயாருக்கு நடக்கிற ஏகாந்தம் சேவா பார்க்குறதுக்கு. ஏன்னா திருமலா ஸ்ரீவாரி கோயிலெல்லாம் நம்மளை அனுமதிக்க மாட்டாங்க. தாயார் கோயிலை அனுமதிப்பாங்க. அது சேவா பார்க்கணுன்னா கொஞ்சம் ஒரு 8:15 8:30 மணிக்கெலாம் போயிருந்து சீக்கிரமாக கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு முன்னாடி போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் கையில். ஆஃப்லைனில் மட்டும்தான் கொடுப்பாங்க. டெய்லியுமே உண்டு ஆல்மோஸ்ட் ஏகாந்தம் சேவா. ஒருத்தருக்கு 50 ரூபா. இப்போ நான் சொன்னதெல்லாமே ஸ்பெஷல் சேவா டிக்கெட்ஸ். பொது தரிசனம்னு பார்த்தா காலையில் ஜென்ரலாக 7:15 7:30 மணி போல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் 8:45 ஃபுல் டே கோயில் ஓப்பனில் தான் இருக்கும். ஒரு 11:30 மணி போல் விஐபி பிரேக் தரிசனம்னு ஸ்டாஃபுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக வரவங்களுக்கெல்லாம் கோயில் நடத்துறது தான் இருக்கும். தரிசனம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்கள அனுமதிப்பாங்க. அதுக்கப்புறமா பொது தரிசனம் உண்டு ஃபுல் டே. நைட்டு கோயில் நட சாத்துற நேரம்னா ஜென்ரலாக ஒரு 8:45. வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் இருக்கும். ஹெவி க்ரௌட் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கோயில் நட சாத்துவாங்க. பொது தரிசனத்தில் பார்க்கக்கூடிய டிக்கெட்ஸ் அப்படின்னா ஃப்ரீ தரிசனம் இருக்குது, 50 ரூபா தரிசனம் இருக்குது. ஃப்ரீ தரிசனமும் 50 ரூபா தரிசனமும் கோயில் உள்ள போனோன்னா ஒரு ஸ்டேஜில் பின்னாடி ஜாயின் பண்ணிவிடுவோம். அடுத்து சுபதம் என்ட்ரின்னு சொல்லிட்டு 200 ரூபா தரிசனம் இருக்குது. அந்த 200 ரூபா டிக்கெட் நம்ம ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாதமும் 300 ரூபா தரிசன டிக்கெட் திருமலா ஸ்ரீவாரி கோயிலுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கள, அப்போது சுபதம் என்ட்ரி டிக்கெட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. 200 ரூபா டிக்கெட் அது ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம், நீங்கள் ஆஃப்லைனில் கவுண்டர்லேயும் வாங்கிக்கலாம். முந்தின மாதத்துக்கு தான் அதுவுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. டிக்கெட் ரிலீஸ் பார்த்திங்கன்னா முந்தின மாதம் தான் இருக்கும். பட் அக்காமடேஷன் அப்போ ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. திருச்சானூரில் டிடிடியோட அக்காமடேஷன்னா தொல்லப்பா கார்டன்ஸ் மட்டும்தான். 100 வரும் 300 வரும்லாம் ஏசி ரூமுக்கு அருமையாக இருக்கும். அது 3 மாதத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸாக அந்த மாதத்துக்கு நம்ம ஆர்ஜித சேவா பார்க்கணுன்ட்டு பிளானில் இருக்கீங்க, டிடிடியோட ரூமில் தான் தங்கணுன்னு இருக்கீங்கன்னா தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் புக் பண்ணிக்கலாம். தொல்லப்பா கார்டன்ஸ் 3rd ஆப்ஷன் திருப்பதின்னு இருக்கும் அக்காமடேஷனில். ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுத்து அதில் புக் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இந்த சேவா டிக்கெட்லாம் முந்தின மாதம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம சேவா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு தொலப்பா கார்டன்ஸில் ஸ்டே பண்ணிக்கலாம். டிடிடியோட காமன் ஹால் லாக்கர் தான். ஃப்ரீ லக்கேஜ் மொபைல் டெபாசிட் கவுண்டர் கேட் 3ல் இருக்குது. லாக்கர் ஃபெசிலிட்டியும் இருக்குது, தொலப்பா கார்டன்ஸ்லேயே இருக்குது. இந்த சேவாலாம் நம்ம அட்டன் பண்ணுறோன்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. தனியாக வீடியோ ஷேர் பண்ணிக்கேன், அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். காமன் பாத்ரூம் வெளியில் இருக்கும், அங்கே போய் குளிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ப்ரைவேட் ரூம்ஸ் சனதி தெருவில் இருக்கிறது டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கேன். ஃபோன் நம்பரோட ரூமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு
ப்ரைவேட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் கூட இருக்குது. கல்யாண மண்டபமாக இருக்கட்டும், இல்லை இந்த ரெசிடென்சிலேயே 200 பே பண்ணி நம்ம குளிக்கிறது மட்டும் செய்துக்கலாம், லாக்கர் மட்டும் எடுத்துக்கலாம். கோபுரத்துக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். இது எங்கேயுமே தங்குறதுக்கு இடம் கிடைக்கல, காஸ்ட்லியாக இருக்குது, நாங்கள் திருப்பதியில் தங்கிக்கலாமான்னா திருப்பதியில் கூட தங்கிக்கலாம். 24 மணி நேரமாக ஆட்டோ உண்டு நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கு. 10 நிமிஷம்தான். பஸ்ஸுனால் காலையில் ஃபஸ்ட்டு பஸ் 5:30, நைட்டு 9:30 மணிக்கு லாஸ்ட்டு பஸ்ஸு. ஆனுவல் சேவாஸுமே திருச்சானூரில் அவ்வளோ அருமையாக செய்வாங்க, ஆனுவல் சேவாஸ். பட் இப்போ நான் சொன்னது மந்த்லி ரிலீஸ் பண்ணுற டிக்கெட். ஒரு தடவை வீக்லி டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அடுத்து வீக்லி டிக்கெட் புக் பண்ணணும்னா 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. டெய்லி நடக்கிற சேவா இருக்குல்ல, சுப்பிரபாதம் சேவா, கல்யாணோத்சவம்லாம், அது 30 நாள் டைம் கேப் கேட்குறாங்க. நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பட் வீக்லி சேவாஸ் இப்போ அபிஷேகம் புக் பண்ணிட்டீங்க, அடுத்து ஒரு அஷ்டதல பத்மநாதனை புக் பண்ணால் 180 நாட்கள் டைம் கேப். பட் அபிஷேகம் புக் பண்ணிட்டீங்க, அன்றைக்கே ஒரு லக்ஷ்மி பூஜா புக் பண்ணிக்கலாமானா புக் ஆகுது, இல்லை ஒரு சுப்பிரபாதம் சேவை புக் ஆகுதுன்னா புக் ஆகுது. வீக்லி சேவாஸ் எல்லாமே 180 நாள். ஈவன் லக்ஷ்மி பூஜா இருந்தால் கூட புக் ஆகிருக்கு. அதுக்காக சொல்கிறேன், ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்போ ரீசெண்டாக. பட் டெய்லி நடக்கிற சேவாஸ்க்கு 30 days டைம் கேப். ஒரு வேளை நீங்கள் புக் பண்ணுறப்ப கிடைக்கல, ஒரு சேவாக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா, அதாவது வீக்லி சேவாக்கு கிடச்சிருச்சு, டெய்லி நடக்கிற சேவா கிடைக்கலன்னா அது ஆஃப்லைனில் போய் நம்ம வாங்கிக்கலாம். எல்லா சேவாவுமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு சேவை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கேன். எப்படி செய்வாங்க, என்ன பிரசாதம் கொடுப்பாங்க, எத்தனை மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி. அப்படி ஆக்சுவலாக புக்கிங் பார்த்தீங்கன்னா டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அன்னைக்கு கொடுத்தீங்கன்னா ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கிளிப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு பே பண்ணிக்கோங்க. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் ரிலீஸ் பண்ணுற ஆர்ஜித சேவாக்கும் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம்க்கும் இந்த டிக்கெட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் கூட புக் பண்ணிவிட்டு ஆர்ஜித சேவாஸ் கூட புக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹோமம் டிக்கெட்டுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்திங்கன்னா 8:45 காலையில். ஸோ தட் நம்ம திருச்சானூரில் ஏர்லி மார்னிங் நடக்கிற சேவாஸ் ஏதாவது கூட அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹோமம் கூட புக் பண்ணிக்கலாம். 1 month பிஃபோராக கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். என்னென்னா ஹோமமாக இருக்கட்டும், இந்த ஆர்ஜித சேவாஸாக இருக்கட்டும், அக்காமடேஷன் மட்டும் நம்மளாக பார்த்துக்கணும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி தான் ஸ்ரீனிவாச மங்காபுரம்லையுமே சரி, அது பெருமாளுக்கு செய்கிறது இல்லையா, அப்படியே திருப்பதி பெருமாளுக்கு செய்கிற மாதிரியே இருக்கும். பெருசாக நீங்கள் நம்மளாம் நினச்சா தான் தோணும் இது ஸ்ரீனிவாச மங்காபுரம் அப்படின்னு, மற்றபடி டிஃப்ரென்ஸே இருக்காது. அந்த கோயில் சேவாஸ் பற்றி கூட ஷேர் பண்ணிக்கேன். சில டிக்கெட்டோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். பிரசாதமெல்லாம் பார்த்திங்கன்னா அதே தான் கொடுப்பாங்க. சில சேவாஸ்லாம் அங்கே ஆஃப்லைனில் இருக்கும். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் எப்போ போனாலுமே 20 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போனால் கூட கூட்டமாக இருக்கணும், ஊஞ்சல் சேவா டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க, அதுக்கு டைரெக்டாக விட்றாங்களாம். நான் போனதில்லை, இப்போ ரீசெண்டாக போனவங்க சொன்னாங்க சாயந்தரம் ஊஞ்சல் சேவா நடக்குதுல, ஆஃப்லைனில் தான் டிக்கெட் வாங்கிக்கணும். ஆனால் தரிசனம் இந்த க்யூவில் போகாமல் டைரெக்டாக விட்றாங்க அப்படின்னு போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க. யாராச்சும் ஊஞ்சல் சேவை அட்டன் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் மீதி சேவாலாம் நான் ஷேர் பண்ணிக்க அட்டன் பண்ணது, சுப்பிரபாதம், தோமாலா, ஏகாந்தம், அதெல்லாம். அங்கே ஜென்ரலாகவே கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் மோஸ்ட் ஆஃப் த டிக்கெட்ஸ் எல்லாமே ஆஃப்லைனில் தான் கொடுப்பாங்க, கவுண்டரில் வாங்கிட்டு போகலாம். ஒரு பிரதர் கேட்டிருந்தீங்க க்யூ இல்லாமல் டைரெக்டாக போக முடியுமான்ட்டு, ஊஞ்சல் சேவாவில் போக முடியும் அப்படின்னு இன்னொரு பிரதர் போயிட்டு வந்து ஷேர் பண்ணாங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழ் திருப்பதி கோயில்களோட ஆர்ஜித சேவாஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். வேறு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த கோயில்கள் பற்றி தெரிஞ்சாலும் புக்கிங் பற்றியோ இல்லை தரிசனம் பற்றியோ நீங்கள் அட்டன் பண்ணது பற்றியோ நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.